மை டியர் 11th அண்ட் 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ், என்னுடைய பேர் யாழினியன் அண்ட் நான் ஒரு ஃபிசிக்ஸ் டீச்சர். இந்த வீடியோ உங்களுக்கு பார்க்கும்போது உங்களுடைய 11th அண்ட் 12th உடைய பப்ளிக் எக்ஸாம்ஸ் இன்னும் ஒரு 35 நாளுக்குள்ளே தான் இருக்குது அப்படின்னா அப்போ உண்மையாலுமே நீங்கள் ஒரு அதிர்ஷ்டசாலி தான், லக்கி தான். இது வரைக்கும் நீங்கள் உங்கள் ப்ரிப்பரேஷனை பெருசாக ஸ்டார்ட் பண்ணலை. எக்ஸாம் தேதி நெருங்க நெருங்க உங்களுக்கு பயம் அதிகமாகிட்டு இருக்கு. ஐயோ நம்ம முன்னாடியே படிக்கணும்னு நினச்சோமே, ஆனால் படிக்காமல் விட்டுட்டோம். இருக்கிற இந்த ஷார்ட் டைமில் நம்மளால் படித்து நம்ம எய்ம் பண்ண ஒரு ட்ரீம் மார்க் அச்சீவ் பண்ண முடியுமான்ற கேள்விகள் இருந்தால் அந்த கேள்விகள் எல்லாத்துக்குமே இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஆன்சர் சொல்கிறேன். ஒரு கேரண்டி இப்போவே நான் சொல்கிறேன். 35 டேஸ் நான் சொல்கிறத நீ ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுறீன்னா உன்னால் உன்னோட ட்ரீம் கட் ஆஃபை கண்டிப்பாக எடுக்க முடியும். இப்போது ஒரு சின்ன கேள்வி, இந்த 35 நாள் ஓகே, கிட்டத்தட்ட இந்த 35 நாளில் உன்னால் ஒரு 4 மணி நேரம் டெய்லி படிக்க முடியும்னு வச்சுக்கோங்க. அப்போ பாரு, உனக்கு கிட்டத்தட்ட 140 ஹவர்ஸ் இருக்கு. இதே அடுத்த ஒரு 5 மணி நேரம் உன்னால் படிக்க முடியும்னா யூ ஹேவ் 175 ஹவர்ஸ். அண்ட் ஒரு நாளைக்கு எப்படியாவது 6 ஹவர்ஸ் மட்டும் நீ படிச்சிட்டேன்னு வையேன், உன்கிட்ட கிட்டத்தட்ட 210 ஹவர்ஸ் இருக்கு. இந்த 210 ஹவர்ஸில் உன்னால் என்ன செய்ய முடியும் அப்படின்னா கண்டிப்பாக 199 கட் ஆஃபை அச்சீவ் பண்ண முடியும். 11th 12th ஸ்டூடெண்ட்ஸ், இதுக்கப்புறம் நம்ம யோசிக்க வேண்டியது கட் ஆஃப் பற்றி தான். அஃப்கோர்ஸ் 11 ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம 12th தான் மெயின் கட் ஆஃபை கால்குலேட் பண்ண போகிறோம்னாலும் இப்போவே அதை ஒரு ரிஹர்சலாக பாரு. 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ், நமக்கு வேறு வழியே இல்லை, நீ இந்த 199 கட் ஆஃபை எடுத்து தான் ஆகணும். ஆனால் இங்கே தான் நீ கொஞ்சம் ஸ்மார்ட்டாக யோசிக்கணும். உன்கிட்ட 210 ஹவர்ஸ் இருக்குன்னா நீ அதை எப்படி யூஸ் பண்ண போற அப்படின்றதுல நீ சாமர்த்தியமாக இருக்கணும். முதல்ல யார் யாருக்கெல்லாம் ஆமாம் எனக்கு இந்த 199 கட் ஆஃப் எடுக்கணும், என்னோட ட்ரீம் காலேஜில் நான் போய் படிக்கணும், என் அப்பா அம்மாவுக்கு கஷ்டம் கொடுக்காம கம்மியான ஃபீஸில் நான் படிக்கணும் அப்படின்னு நான் வெறியோட இருக்கேன் அப்படின்னா முதல்ல இந்த வீடியோவில் அத்தனை பேருமே கமெண்ட் பண்ண, ஐ வில் கெட் 199 கட் ஆஃப். இது இப்படி டைப் பண்ணும்போது தான் இல்லை நமக்கு அந்த எனர்ஜி வரும், படிக்கணுன்ற ஒரு மோட்டிவேஷன் தானாக வரும். சரியா? ஏன்னா உன் கூட சேர்ந்து ஒரு 1000 பேர் இந்த வீடியோவில் கமெண்ட் பண்ண போகிறான். அப்போது அதை பார்க்கும்போது அதோட வைபே சூப்பராக இருக்கும். சரியா? இப்போ நம்ம டார்கெட் என்ன? 199 கட் ஆஃப். உனக்கு 199 கட் ஆஃப் வேணும்னா நீ 3 சப்ஜெக்ட்ஸை ரொம்ப முக்கியமாக கன்சிடர் பண்ணணும். ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அண்ட் மேத்தமேட்டிக்ஸ், இல்லையா? இந்த 3 சப்ஜெக்ட்ஸில் நீ ஃபுல்லாக சென்டம் ஸ்கோர் பண்ணுற அப்படின்னா உனக்கு கண்டிப்பாக தமிழ்நாட்டில் இருக்க டாப் யூனிவர்சிட்டிஸில் காலேஜஸில் இன்ஜினியரிங் சீட் கண்டிப்பாக உனக்கு கிடைக்கும். இல்லை நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்க போகிறேன், சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் படிக்க போகிறேன், ஏஐ படிக்க போகிறேன், டேட்டா சயின்ஸ் படிக்க போகிறேன், எங்கே போகிறனாலும் இந்த கட் ஆஃப்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம், இல்லையா? இப்போது நான் உனக்கு ஒரு கிளியர் கட் பிளான் ஒன்றா சொல்கிறேன். இப்போது ஒரு நாளைக்கு நீ 4 மணி நேரம் படிக்க போகிற அப்படின்னு வச்சுப்போம். சரியா? நெக்ஸ்ட் 35 டேஸ் யூ வாண்ட் டு ஸ்டடி 4 ஹவர்ஸ். அப்போ ஒன் டேவை நீ எப்படி ஷெடியூல் பண்ணணும்? நீ ஸ்கூலுக்கு போகிறது இல்லாமல் ஓகே எப்படியாவது ஒரு 4 மணி நேரம், சாயந்தரத்தில் ஒரு 2 மணி நேரம், காலையில் எழுந்து ஒரு 2 மணி நேரம். இல்லை சார் நான் நைட்டில் நல்லா நைட் அவுல் சார், நான் நைட்டில் நல்லா படிப்பேன் அப்படின்னா அப்போது ஸ்கூல் விட்டு வரையில்லை அப்போவே வந்து ஒரு 4 மணி நேரம் ஒரே ஸ்ட்ரெச்சில் என்ன செய்யணும் அப்படின்னா ஒரு நாளைக்கு 2 சப்ஜெக்ட் தான் படிக்கணும். எல்லாத்தையும் போய் அங்கன்னு கொஞ்சம் படிக்காது. நீயே உனக்கு ஒரு பிளான் போட்டுக்கோ, ஒரு நாளைக்கு 2 சப்ஜெக்ட். சரியா? ஸோ ஒரு நாள் ஃபிசிக்ஸ் படிக்கிற அப்படின்னா அந்த ஃபிசிக்ஸ் கூட சேர்த்து பயோ இல்லை கம்ப்யூட்டர் சயின்ஸை அன்றைக்கே முடிச்சிரு, பயோ கம்ப்யூட்டர் சயின்ஸ் அன்றைக்கே முடிச்சிரு. சரியா? அதே மாதிரி இப்போது லெட்ஸே யுவர் அடுத்த நாள் வந்து நீ என்ன செய்யலாம் அப்படின்னா மேக்ஸும் கெமிஸ்ட்ரியும் படிச்சிடலாம். 2 ஹவர்ஸ் 2 ஹவர்ஸ். ஒரு நாளைக்கு நீ 4 மணி நேரம் படிக்க போகிறேன்னா உன்னோட டேவை நீ இப்படி தான் டிவைட் பண்ணணும். ஒரு நாளைக்கு 2 சப்ஜெக்ட் படிக்கணும், அந்த 2 சப்ஜெக்டையும் 2 மணி நேரம் படிக்கணும். ஸோ தட் இட் இஸ் கோயிங் டு பி வெரி 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 ஸ்மூத் ஃபார் யூ ஃபார் யோர் ப்ரிப்பரேஷன். சரியா? இப்போது வீக் டேஸ் ஃபுல்லாக மண்டேலேருந்து சாட்டர்டே வரைக்கும் மெயின் சப்ஜெக்ட்ஸ்லாம் படிக்கிறேன்னா வீக்கெண்ட் சண்டே வரும்போது என்ன பண்ணு, லாங்குவேஜ் தமிழ், ஹிந்தி இல்லை ஃப்ரெஞ்சு, நீங்கள் என்ன லாங்குவேஜ் படிக்கிறாங்களோ அந்த லாங்குவேஜுக்கு ஒரு 2 ஹவர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணி படி, இங்கிலீஷ்க்கும் படி. ஏன்னா அட் த எண்ட் ஆஃப் த டே டோட்டலும் கொஞ்சம் நல்லா இருந்தால் நமக்கும் எல்லாருமே ஹாப்பியாக இருப்பாங்க. என்னதான் கட் ஆஃப் மட்டும் உனக்கு சீட்டு வாங்கி கொடுத்துருனாலும் டோட்டலுக்காகவும் கொஞ்சம் ஒரே ஒரு நாள் நம்ம என்ன செய்யலாம், ஸ்பெண்ட் பண்ணலாம். இல்லை சார் நான் 4 ஹவர்ஸ் இல்லை நான் 5 ஹவர்ஸ் 6 ஹவர்ஸ் படிக்கணும்னு நினைக்கிறேன், அப்போ நான் என்ன பண்ணுறது? அப்போ உன்னுடைய டைமை 2/1 அப்படின்னு பிரிச்சுக்கும். அது என்ன சார் 2/1 அப்படின்னா ஒன்றும் இல்லை. இப்போ நீ 5 ஹவர்ஸ் படிக்கிற அப்படின்னா ஓகே 2 மணி நேரம் ஃபிசிக்ஸு, 2 மணி நேரம் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இல்லை பயாலஜி படிச்சிரு. ஆனால் இப்போ உனக்கு எக்ஸ்ட்ராவாக அந்த ஒரு 1 hour கிடைக்குது. இல்லை நீ 6 hour படிக்க போகிறோன்னா எக்ஸ்ட்ராவாக உனக்கு 2 hours கிடைக்குது.
அப்போ அந்த 2 hours நீ என்ன செய்யணும் அப்படின்னா நீ படித்ததை எழுதி பார்க்கணும். நிறைய பேர் நம்ம சோம்பேறித்தனப்படுற ஒரு விஷயம் இதுதான். எனக்கு டைம் இல்லை, எனக்கு நிறையா ஒர்க் இருக்குது, நான் வந்து எப்படி சொல்கிறது, சிதம்பரமோ இல்லை தஞ்சாவூர்லேயோ இருக்கிற பல தொன்மை வாய்ந்த கல்வெட்டுகள்லாம் இருக்குல்ல, அந்த கல்வெட்டுகளில் வந்து ஓவியங்கள் பொறிச்சிருக்க மாதிரி ஒன்றை பொறிக்க சொல்லலை. புரியுதா? நான் உங்ககிட்ட கேட்கறது வந்து என்ன அப்படின்னா, ரஃபாக கீரிக்கையாவது பாடுறா அப்படின்ற. புரியுதா? அதையாவது செய். அதுக்குன்னு கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணு. ஏன் அப்படின்னா அப்போ தான் உன் மனசில் அது இன்னும் கொஞ்சம் நல்லா பதியும். ஸோ நீ 5 hours படிக்க போகிற, 6 hours படிக்க போகிறேன்னா இதே ஷெடியூல், ஆனால் அதில் கண்டிப்பாக எழுதி பார்க்குறத ஒரு ஃபேக்டராக சேர்த்துக்க. சார் இதில் எனக்கு ஒரு சில பிரச்சனை இருக்குது, என்னால் வந்து கான்சன்ட்ரேட்டடாக படிக்க முடியல, இல்லை எனக்கு என்ன படிக்கிறதுன்னு தெரில. நீங்கள் படின்னுறீங்க. இப்போது ஃபிசிக்ஸில் நான் என்ன படிக்கணும், பயாலஜினா இல்லை கம்ப்யூட்டர் சயின்ஸ்னா என்ன படிக்கணும் எனக்கு தெரியல அப்படின்றவங்களுக்கு நான் என்ன செய்கிறேன், இனிமேல் உனக்கு நம்ம சேனலில் கம்யூனிட்டி போஸ்ட்டில் டெய்லி ஸ்டடி பிளானை இந்த மாதிரி போட்டுரு. சரியா? உனக்கு டேட்டு போட்டு அந்த பர்டிகுலர் டேட்டில் நீ ஒரு சப்ஜெக்ட்லேயும் சாப்டர் 1ல் என்னென்ன கொஸ்டின் படிக்கணும், சாப்டர் 2ல் என்ன படிக்கணும் தெளிவாக நான் என்ன செஞ்சிடறேன் உனக்கு இந்த மாதிரி போட்டு அதுக்கான பிடிஎஃப்பையும் கொடுத்துட்றேன் நோட்ஸாக. தயவு செஞ்சு இப்படியாவது ஃபாலோ பண்ணு. நான் கொடுக்குற டார்கெட்டையாவது எல்லாருமே கம்ப்ளீட் பண்ணு. ஏற்கனவே ஃபிசிக்ஸுக்கு நான் 5 மார்க்குக்கு இப்படி தான் ஒரு ஷெடியூல் போட்டு கொடுத்தேன். சரியா? சார் இப்போது பப்ளிக்னா எனக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ்லாம் கொஞ்சம் கிடைச்சா நல்லாயிருக்கும். அப்போ இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் கிடைக்குமா அப்படின்னா இந்த வீடியோ இப்போ நீ பார்த்துட்டு இருக்கல, இந்த வீடியோவுடைய டிஸ்கிரிப்ஷன், ஓகே, இந்த வீடியோவுடைய டிஸ்கிரிப்ஷன், இந்த வீடியோவுடைய ஃபஸ்ட்டு கமெண்ட்டை பார். இது ரெண்டுத்துலேயுமே உனக்கு பப்ளிக் எக்ஸாமுக்கு உனக்கு எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் தேவைப்படுற இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாத்தையுமே இதில் நான் அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸோ அதை பார்த்தும் நீ ப்ரிப்பேர் பண்ணலாம். சரியா? இப்போது நிறைய டிஸ்ட்ராக்ஷனாக இருக்குது சார், எனக்கு நான் படிக்கணும்னு போய் உட்கார்றேன், ஆனால் படிக்கணும்னு போய் உட்காரும்போது கான்சென்ட்ரேட்டடாக என்னால் படிக்க முடியல. நான் வந்து ஒன்று மொபைல் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறேன், அப்படி இல்லைனா வந்து வேறு ஏதோ சார் டிவி பார்க்குறேன், பாட்டு கேட்குறேன், இந்த மாதிரி நிறையா பிரச்சனை இருக்குது பாஸ் எனக்கு. அப்போ இந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸ் நான் எப்படி அவாய்ட் பண்ணுறது? அப்போ என்கிட்ட வந்துடும். நான் டெய்லி உங்களுக்கு நம்ம சேனலில் 2 மணி நேரம் லைவ் செஷன் இருக்கும். இது இல்லாமல் ரெக்கார்டட் வீடியோஸ் உனக்கு எப்படியும் 2 மணி நேரம் 3 மணி நேரத்துக்கு நாங்கள் அப்லோட் பண்ணுறோம். நான் என்ன சொல்கிறேன், இந்த டெய்லி ஸ்டடி பிளான் ஒன்று நான் போடுறேன். ஓகே, டெய்லி ஸ்டடி பிளான் என்ன நீ என்கிட்ட வந்து பார்த்துட்டு நான் டெய்லி லைவாக உனக்கு 2 hours டீச் பண்ணுறேன்னா தயவு செஞ்சு அந்த 2 hours கண்டிப்பாக எங்கள் கூட இருந்து நீங்கள் அந்த கிளாஸஸை பாருங்கள். யூ வாட்ச் தோஸ் செஷன்ஸ் will help you tremendously. ஓகே பாஸ், எனக்கு இன்னொரு பிரச்சனை இருக்குது, படிக்கும்போது எனக்கு நல்லா தூக்கம் வருது, தண்ணி குடிச்சின்னு இருக்கு, அவ்வளோதான். நீ எவ்வளோ நிறைய வாட்டர் இன்டேக் எடுத்துக்கிறியோ அவ்வளோக்குள்ள நீ டீஹைட்ரேட் ஆக மாட்ட. உனக்கு கண் இறுக்கமாகிறது, தூக்கம் வர்றது, இதெல்லாம் இருக்கவே இருக்காது. கண் எரிச்சல் இதெல்லாம் வரவே வராது. தண்ணி நிறையா குடி. ரொம்ப சிம்பிளான ஆன்சர். ஓகேவா? வேறு என்ன பிரச்சனை இருக்கும் நமக்கு அப்படின்னா, பாஸ் எனக்கு எக்ஸாம் நினச்சா பயமே வரல. பாஸ் உனக்கு எக்ஸாம் நினச்சா பயமே வரலையா? ஒரு பேப்பர் எடு, உன் பேப்பரில் நீ எக்ஸாமில் மார்க் கம்மியாக எடுத்துட்ட, அம்மா என்ன ஃபீல் பண்ணுவாங்க, அப்பா என்ன ஃபீல் பண்ணுவாங்க, அந்த 4 பேர் என்ன சொல்லுவாங்க, எடுத்து எழுது. சும்மா எழுது. ஒரு பேப்பரில் பயம் வரும், படிக்கணும்னு தோணும். ஒரு சில பேருக்கு பயமாக இருக்கும், அநியாயத்துக்கு பயமாக இருக்கும். பயமாக இருக்கிறதுனாலே சார் என்னால் படிக்க முடியல அப்படின்ற ஒரு பிரச்சனை இருக்கும். அப்படி ஒரு பிரச்சனை இருக்குன்னா உன் ஸ்கூலில் இருக்க டீச்சர்ஸ் கிட்ட பேசு, உன் பேரண்ட்ஸ் கிட்ட பேசு. இல்லையா என் கிட்ட பேசு. கமெண்ட்டில் வாட் யூ ஃபீல்ன்றது பெருசாக எனக்கு டைப் பண்ணி வை. ஐ வில் ஹெல்ப் யூ அவுட். சரியா? ஸோ எல்லாருமே அடுத்த இந்த 35 நாள் பயங்கர மோட்டிவேட்டடாக இருக்கலாம். ஐ வில் கெட் 199 கட் ஆஃப். இதுதான் நம்ம தாரக மந்திரமாக இருக்கணும். எல்லாருமே கண்டிப்பாக இதை கமெண்ட் பண்ணு. எவ்ரி சிங்கிள் ஒன் ஆஃப் யூ கண்டிப்பாக இதை கமெண்ட் பண்ணு. அடுத்த நாளையிலேருந்து உனக்கு இன்னையிலிருந்தே உனக்கு ஸ்டடி பிளான்ஸ் வர ஆரம்பிச்சிடும். லைவ் கிளாஸஸ் வா, சூப்பராக படித்து அச்சீவ் பண்ணி காமிக்கலாம். ஓகே, ஆல் த பெஸ்ட்.